இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த விதமான நோட்ஸும் இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு மேட்டரை ஷேர் பண்ணிக்கவா? இந்தியாவில் நம்மளுடைய யூகங்கள் பெரிய லெவலில் விவாதிக்கப்படுது. ஒரு அரசியல் கட்சியை எப்படி ஆரம்பித்து, எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணி, எப்படி தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க கட்சி நடத்த சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திய லெவலில் நிறையா யூகம் வகுக்கக்கூடியவங்க நம்மளுடைய அந்த அரசியல் கட்சியோட செயல்பாடை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் நம்மளை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்கள், நிச்சயமாக அந்த பாராட்டு அத்தனையுமே தமிழ்நாட்டிலையும் கொடுப்பாங்க, அது வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் முந்திக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ தேர்தலை சந்திக்க போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் கட்சி எப்படி நடத்தியிருக்கோம், எந்தெந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி யூகம் வகுத்தோம் அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் இதை ஷேர் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வையுமே கூர்ந்து கவனிக்கும் போது அந்த அப்சர்வேஷன் அத்தனையுமே ஒரு இடத்துல ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட பிளான். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணாருங்க. அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்சி ஆரம்பித்தா பெருசாக ஆரம்பிப்பாங்க. அங்கே லைட்டு கட்டி இங்கே ஒரு பெரிய மாநாடு போட்டு கமலஹாசன்லாம் பயங்கரமாக பண்ணார். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் 3 பக்கம் ட்விட்டரில் ஒரு துண்டறிக்கை போட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஆனால் அவருடைய அந்த இம்பேக்ட் ஒரு வாரம் முழுக்க பேசும்போது ஆனிச்சு. ரொம்ப சின்னதாக கட்சி ஆரம்பித்து பெருசான ரீச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் வகுத்த யூகமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து வெற்றி 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 அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே இப்போ வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே வருவார். இது உளவியலாக பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றி விஜய் வெற்றி அப்படிங்கிற அந்த கனெக்டிவிட்டி மிக தெளிவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, உடனடியாக என்னுடைய கட்சியில் வந்து நீங்கள் வந்து யாராவது உறுப்பினராக சேரணும்னா அந்த மாதிரி உறுப்பினராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் தேர்தலை சந்தித்து தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாரெலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதே தேர்தலோட பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா உறுப்பினர் சேர்க்கையில் இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாரு. வாக்காளர் அடையாள அட்டையோட உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. நடத்தி முடிச்ச பிறகு தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரைட் ஓகே உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஜனநாயகன் ஷூட்டிங்கில் இருக்கோம், இப்போ நம்ம முழுமையாக இதுக்குள்ளே ஈடுபடுற வரைக்கும் நம்ம எந்த விதமான மாநாடும் போடக்கூடாது. ஏன்னா ஒரு மாநாடை நம்ம போட்டுட்டு அடுத்து விஜய் என்ன பண்ணுறாருன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும். அது வரைக்கும் அப்படியே மைல்டாக மெதுவாக கட்சியை நகர்த்தி கொண்டு போயிட்டே வருவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் மெதுவாக போயிட்டு இருந்தார். திடீர்னு சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் வரும்போது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போதே அதை எதிர்த்து அறிக்கை விட்ட ஒரு தலைவர்னா இவர் சமரசம் பண்ணிக்க மாட்டார், இவர் எந்த மாதிரி சண்டை செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் சிஏஏ அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போதே எதிர்த்து பேசும்போது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ இது சாதாரண கை கிடையாது போல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு எல்லாரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரைட் அப்படியே மைல்டாக போயிட்டு இருந்தாங்க. அந்த 10வது 12வதுல நல்ல மார்க் வாங்கின குழந்தைங்களுக்கு பரிசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த கட்டமாக மெதுவாக போயிட்டே இருக்கும்போது ஓகே ஜனநாயகன் ஒரு ஷூட்டிங் முடியுது, இப்போ நம்ம தேர்தலில் முழுமையாக ஈடுபடலாம், அரசியல் கட்சி முழுமையாக நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அரசியல் கட்சி முழுமையாக நடத்தும் போது நம்மளுடைய கொள்கையை பற்றி விளக்கி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்களை மையப்படுத்தி இந்த அரசியல் கட்சி இருக்கக்கூடாது, விஜயோட அரசியலை மையப்படுத்தி இந்த அரசியல் கட்சி இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்ததுனால தன்னுடைய கொள்கை விளக்க மாநாடு ஒன்று நடத்தி போட்டார். நம்மளை கொள்கை இல்லைன்னு சொல்கிறவங்க யாருமே இந்த மாதிரி கொள்கை விளக்க மாநாடுனா எனக்கு தெரிஞ்சு நடத்துனது யாருமே கிடையாது. நம்ம தலைவர் நடத்தினார். 5 கொள்கை தலைவர் இவங்க, இது கொள்கை பாடல், இது வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடி பாடல் அப்படிங்கிற இவ்வளவு விஷயங்களை நம்ம கட்சியில் அறிமுகப்படுத்துறாங்க. நம்மளை விமர்சனம் பண்ற அந்த திமுக உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு, அவங்களோட சிலை உங்க கட்சி ஆபீஸ்ல இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரியாருங்க, அடுத்து அண்ணாங்க, அதுக்கப்புறம் கலைஞருங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின்கன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியாருக்கு ஏன் ஆபீஸ்ல சிலை இல்லைன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் பதில் இருக்காது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அதிமுக கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக இருக்கிறது வேற எதுவும் கிடையாதுங்க. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் எங்களுடைய அடிப்படை கொள்கை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. உங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க, கட்சியை வழிநடத்தின ஜெயலலிதா அம்மையாரை சொல்லுவாங்க. கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் கிடையாது, இவங்க நம்மள கொள்கை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. 3வது நாத்தாக்கால இவ்வளோ பெரிய கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம், தமிழ் தேசியத்தோட கொள்கை தலைவர் இவங்க இப்படி இருக்காங்க, திராவிடத்தோட கொள்கை தலைவர் இப்படி இருக்காங்க, டிஃப்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையும் ஒரு 5 கொள்கை தலைவர் இல்லை 2 கொள்கை தலைவர் இல்லை ஒரு 10 கொள்கை தலைவர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. பிரபாகரன் அவர்களை மட்டும் மையப்படுத்துவாங்க. பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும் மையப்படுத்தி எங்களுடைய அரசியல் கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது. இவங்க அத்தனை பேருமே நம்மள கொள்கை இல்லாத கூட்டம் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் கொள்கைக்குனே தனியாக ஒரு மாநாடு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சரி கொள்கைக்கு மாநாடு போட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை பலப்படுத்துவோம். ஏன்னா நம்ம கட்சியோட அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது பெரிய மைல்கல்லாக இருக்குது, நம்ம முதன்மை சக்தியாக இருக்கும். இப்போ கட்டமைப்பை சரியாக
நம்ம வந்து பூர்த்தி பண்ணி நம்ம தேர்தலை நோக்கி நகர்ந்தோம்னா இந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வாக்காளராக மாறுவாங்க. இந்த வாக்காளர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டாங்கன்னா அதிகாரத்துக்கு வந்துடலாம். கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறத பாட்டாக அறிவிக்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 6-7 பாட்டாக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்த விஷயங்களை ரொம்ப தொடர்ச்சி அப்படியே மைனூட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து நிறைய அறிக்கைகள் வெளியாகிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அந்த அறிக்கையை வந்து சும்மா வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுக்காம ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இது தீர்வு, இந்த தீர்வை ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னுடைய அறிக்கையை இதுவரைக்கும் யாருமே இப்பெல்லாம் அறிக்கை விட்டு இந்த தமிழக மக்கள் பார்த்ததே கிடையாது. வேற மாதிரி தீர்வை மையப்படுத்தி ஒரு அறிக்கையை, தீர்வை மையப்படுத்தி ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்கா இருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு செயல்பாடை நோக்கி தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை மிக தீவிரமாக நடத்தி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்கள் அத்தனையும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகள் அப்படியே ஃபுல் பண்ணிட்டே வராரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரிக்கிற பெரிய கூட்டத்தை நீங்கள் சோசியல் விங்கு, ஐடி விங்குன்னு சொல்லி நம்ம கட்சியில் 2 இருக்குங்க. ஐடி விங் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே இருக்கும், சோசியல் விங் அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே இருக்காது, கட்சியை விட்டு விலகி தள்ளி இருக்கும். ஏன்னா தன்னுடைய கட்சியில் தன்னுடைய ஆதரவாளர்களாக அவங்க இருந்தாலும் தான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அதை அவங்க தான் முதல்ல வெளிப்படையாக சொல்லணும். இப்போ கட்சிக்குள்ளே உள்ளே வந்தாங்கன்னு வைங்களேன், அவரே இவரே அந்த இவரேன்னு சொல்லி இப்போ என்னோட வீடியோக்கள் நான் ஆரம்பிச்சேன்னா தலைவா அப்படி தலைவா இப்படி தலைவான்னு பேசிட்டு போயிடுவேன். இப்போ நான் கட்சிக்குள்ளே இருந்து கட்சியோட ஐடி விங்கில் இருந்தேன்னா இப்போ கட்சியோட ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் இவருங்க அடுத்து இவர் பேரை சொல்லணும், அதுக்கப்புறம் என்னுடைய மாவட்ட செயலாளர் பேர் சொல்லணும், இவ்வளவு புரோட்டோக்கால் எனக்கு இருக்கும். ஆனால் நான் இப்போ கட்சிக்கு வெளியே சோசியல் விங்கில் இருக்கிறதுனால எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. சுதந்திரமாக நான் கட்சி விமர்சனமும் பண்ணுறேன், சுதந்திரமாக நான் கட்சியை ஆதரிக்கவும் செய்யலாம், 2 ஆங்கிளில் பயணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கட்சியில் சோசியல் விங் தனியாக, ஐடி விங் தனியாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு அணுகுமுறையை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கால கொண்டு வந்தாங்க. அப்படியே மைல்டாக கட்சியை நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அறிக்கைகளை போட்டார். கியர், அதாவது ஃபர்ஸ்ட் கியர் விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும் எந்த அறிக்கை வெளிவந்திருக்காரு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் செகண்ட் கியர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அறிக்கைகள் வெளியாக ஆரம்பிக்கும். அந்த அறிக்கைகள் அத்தனையுமே நான் முன்னாடி சொன்னபடி தீர்வை மையப்படுத்திய அறிக்கைகளாக இருக்கும். இப்போ அடுத்ததா மதுரை மாநாடு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம கட்சி வந்து மிக தீவிரமாக நகர்ந்துச்சு. ஏன் மதுரை மாநாடு ரொம்ப முக்கியமானதுன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி பேரையுமே தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்க மாட்டார், எந்த தலைவர் பேரையுமே சொல்லியிருக்க மாட்டார். மதுரை மாநாட்டில் இந்த அரசியல் கட்சி கொள்கையை அறிவிச்சிருச்சு, அறிக்கைகள் மூலமாக அரசியல் பேசிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் தேர்தலை நோக்கி நகர்றோம். தேர்தலை நோக்கி நகரும் போது ஆளுங்கட்சியை இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணுறது தான் தேர்தலோட மிக முக்கியமானது. ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தியை உருவாக்குறது தேர்தலோட மைய நோக்கம். அந்த வேலையை நான் பார்க்க போறேன், சாட்டையை சுழட்டவா அப்படின்னு சொல்லி மதுரை மாநாட்டில் பேசியிருப்பாரு. மதுரை மாநாட்டில் தான் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், மோடி அவர்கள் பேரெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக குறிப்பிட்டு அவங்க பண்ற தப்புகள் அத்தனையுமே பட்டியலிட்டு பேசியிருப்பார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா மதுரை மாநாட்டில் நம்ம வந்து தேர்தல் அணுகுமுறை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஏன்னா அப்போ நம்ம தேர்தல் மூட நோக்கி நகர்றோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே மிக விரைவாக தேர்தலை நோக்கி நகர்ந்த ஒரு அரசியல் கட்சி தாவேக்கா தான். ஏன்னா சீமான் அண்ணன் சொல்லுவாங்க, இவர் தான் வேட்பாளர் சீக்கிரம் போட்டார், இவர் தான் தேர்தல் அறிக்கை வேகமாக வெளியிட்டார், இவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கேண்டிடேட் சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க, நம்ம அவங்களுக்குலாம் முன்னாடி மதுரை மாநாட்டிலே தேர்தல் அணுகுமுறை தலைவர்களோட நம்ம வந்து கொள்கை தலைவர் 5 பேர் தனியாக இருக்காங்க. அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தேர்தலை எதிர்கொண்டாங்களோ அந்த அணுகுமுறையை நம்ம கேப்சர் பண்ணி இந்த எலெக்ஷனில் தேர்தல் அணுகுமுறையை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் கட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே தலைவரோட அந்த உத்தரவு பேரில் அறிக்கை வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா விஜய் அவர்களை மையப்படுத்தி இந்த அரசியல் இருக்கக்கூடாது, விஜய் அவர்களின் அரசியலை மையப்படுத்தி என்னுடைய 2ஆம் கட்ட தலைவருக்கும் போதுமான வெளிச்சம் இங்கே தேவைப்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1 மாசமா ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட அறிக்கை வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள்ட்ட அறிக்கை வரும், அந்த பக்கம் சிடிஆர் அண்ணா அறிக்கை விடுவார், நம்மளுடைய பொதுச்செயலாளர் அறிக்கை விடுவார். இந்த மாதிரி வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய அறிக்கை விடுற காலகட்டம் அங்கே வந்துச்சு. ரைட், ஓகே. இப்போ கியர் விக்கிரவாண்டி, 2வது கியர் மதுரை, 3வது கியர் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஆரம்பிக்கிறார் தலைவர். இறங்குறாரு, யாரும் எதிர்பாராத பெருங்கூட்டம் தலைவர் கூடும் தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுங்கிறது நம்ம எதிர்பார்க்கல. சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற அஜெண்டால கட்சியை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு. ஒரு மாய் வந்து ஒவ்வொரு ஊரில் போயிட்டு எந்த விதமான தனி மனித தாக்குதல் இல்லாமல் நிர்வாகத்தை மையப்படுத்தி அரசியல் பேசுறது தான் தலைவரோட தனித்த செயல்பாடாக இருந்துச்சு. எல்லாருமே இதை கவனிச்சாங்க. எங்கே எழுத்தாலும் போக மாட்டாருங்க. நான் வந்தது நல்ல நிர்வாகம் கொடுக்க, அந்த நல்ல நிர்வாகம் கொடுக்காதவங்கள நான் விமர்சனம் பண்ணுவேன், அந்த நிர்வாகத்துக்கு தேவைப்படும் போது நான் பரிந்துரைகளை கொடுப்பேன், அந்த நிர்வாகம் எங்கேயாவது குழப்பத்தில் இருந்துச்சுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன், அந்த நிர்வாகம் தப்பு பண்ணிச்சுன்னா ஏன் இதை இப்படி பண்ணியிருக்கலாம்ல, இந்த தீர்வு இருக்கும்போது ஏன் நீங்கள் இதை செய்யலைங்கிற விமர்சனமும் முன் வைப்பேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்னபடி மக்களுக்கு நல்ல நிர்வாகம் கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். அப்போது அவரை தனிப்பட்ட முறையில் யார் என்ன சொன்னாலும், வேறு முறையெல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசுவார், அவர் அப்படி சொல்லுவார், இவர் அப்படி சொல்லுவார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாருங்க. என்னோட
ஒரே வேலை ஸ்டாலின் ஐயா நல்ல நிர்வாகம் கொடுக்கல, அவரை கேள்வி கேட்கறது மட்டும்தான் என்னோட வேலை. யார் என்ன வேணா என்னை திட்டிட்டு போகிறத பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை யாருமே எனக்கு தெரிஞ்சு சரியாக விளாட்லங்க. ஒரே ஒரு ஆள் சரியாக விளாண்டுருக்காருன்னா தலைவர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவர் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒருத்தரை எடுத்து மட்டும்தான் அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. அது ஸ்டாலின் ஐயாவை மட்டும்தான். இந்த சீமானனை என்ன கத்தினாலும் கண்டுக்க மாட்டார். ஒரு பக்கம் உதயநிதி மறைமுகமாக பேசினாலும் கண்டுக்க மாட்டார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அவர் கண்டுக்கவே மாட்டார். ஸ்டாலின் ஐயாவை மட்டும்தான் அவரோட ஃபோக்கஸாக வச்சு அரசியல் கட்சியை இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கார். சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, அப்படியே மெதுவாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அந்த கரூர் இன்சிடென்ட் நம்ம எதிர்பாராத ஒன்று, நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரைட்டு, ஓகே, நம்ம மேலே பழி போடுறாங்க, நம்மளை கொலைக்காரன் ஆக்குறாங்க, இவங்க சதி காரணமாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்போ நம்ம வந்து நான் நல்லவங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறதில்ல, வேற யாராவது சொல்லணும். அதே நேரம் இப்போ நடந்த விஷயத்துக்கு நம்ம அந்த நீதியை உறுதி செய்யணும். என்ன பண்ணலாம்? சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் சட்டத்தை நம்பினார், அரசியலமைப்பை நம்பினார், நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்தார். நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இவங்க விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது நம்ம கேட்கலங்க. நம்ம நீதிமன்ற கண்காணிப்பில் தான் விசாரணை கேட்டோம். வேறு சில பேர் சிபிஐ விசாரணை கேட்கும்போது சிபிஐ கண்காணிப்போட நீதிமன்ற விசாரணை நீதிமன்றம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அது சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி பேசினார் ஸ்டாலின் ஐயா. சட்டசபையில் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக, ரொம்ப கான்ஃபிடண்டாக தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கோபமாக பேசினார். அதுக்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்ல நடந்த குடும்பத்தை பார்க்குற வரைக்கும் நான் எந்த விதமான அரசியல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மிக முக்கியமான முடிவை ஒரு மாசமாக காத்திருந்து அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் எந்த முடிவும் அந்த தலைவர் எடுக்கவே இல்லைங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மக்களை போய் சந்திச்சு, அவங்க குடும்பத்தை போய் சந்திச்சு, தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் உங்களை நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் தன்னுடைய அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா வெளியே வரக்கூடாதுங்கிற SOP போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படத்தை முடக்குனாங்க. ஏன்னா ஜனநாயகன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சார படமாக இருக்க வேண்டியது, அதை முடக்குனாங்க. அதை முடக்குனா விஜய் அண்ணாவோட அரசியல் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க. எதை பற்றியும் அவர் கவலைப்படாமல் எல்லாத்தையுமே, அதாவது தன்னை நோக்கி எந்த விதமான விமர்சனம் வந்தாலும் அவர் வந்து பெருசாக கேரி பண்ணிக்காமல் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கட்சியோட தொண்டர்களை யாராவது எங்கேயாவது தாக்குனா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாருங்க. ஒன்று ஃபோனில் யாராவது பேசுவார். கட் அவுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தலைவர் விஜய் அவர்கள் கால் பண்ணி நம்ம நிர்வாகிகள் தாக்கப்பட்டதுக்கு பேசுனாங்க. வியாசர்பாடியில் சம்மந்தப்பட்ட தோழர்களுக்கு சில பிரச்சனை வந்துச்சு, தலைவர் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசுனாங்க. துறைமுகம் பகுதியில் சில தோழர்கள் தாக்கப்பட்டாங்க, தலைவர் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசுனாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொன்ராஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர்லாம் தரைக்குறைவாக பேசும்போது அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகாரே கொடுத்தாரு. தன்னை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, என்ன வேணால் விமர்சனம் வச்சுட்டு போங்க, கவலை கிடையாது, ஆனால் என்னுடைய தொண்டர்களை தொட்டிங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக தன்னுடைய வேலைகள் அத்தனையுமே பார்த்தாரு. உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த உண்மைகள் அத்தனையுமே தெரிய வரும். ஓகே, இப்படியே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ சார்ந்த சில விஷயங்கள் பேசுகிறோம், வேட்பாளர் தேர்வை நோக்கி நகர்றோம். மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் மேனிஃபெஸ்டோ வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மாதம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பகுதிக்கு போய் எந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்கும். மீனவர்னா கன்னியாகுமரி போய் பண்ணுவோம், திருப்பூர் போயிட்டு நெசவு சம்மந்தப்பட்ட சிறு குறு தொழில் சம்பந்தப்பட்ட நம்ம வந்து மிக முக்கியமான வாக்குறுதிகள் அத்தனையுமே கொடுப்போம். மகளிர் தினம் அன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக மகளிருக்கான வாக்குறுதி கொடுப்போம்னு சொல்லி எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தா மிக தீவிரமாக போய் சேருமோ அத்தனை வாக்குறுதியும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மீடியாவை அலோ பண்ணாமல் ஒரு விழா ஒன்று எடுக்கிறாரு. நம்மளுடைய யூடியூப் சேனலில் லைவை தான் எடுத்து மீடியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீடியாவை இவர் கவர் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையுமே இவர் அனுமதி கொடுத்ததே கிடையாது. ஏன்னா அந்த மீடியா இவரை வச்சு என்ன விளையாட்டு விளையாடுதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். மீடியா முன்னாடி பேச வேண்டியதை மீடியாவில் வர்ற விமர்சனம், வேற யார் வைக்கிற விமர்சனங்கள் அத்தனையுமே தன்னுடைய பேச்சு மூலமா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவரோட பேச்சை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் அப்படியே ஜாலியாக இருக்கும், ஒரு நேரம் ரொம்ப சீரியஸாக இருக்கும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலாய் மூடில் இருக்கும். ஏன் தெரியுமா? இவ்வளோ வேரியேஷன் இருக்கு. எந்த கூட்டத்துக்கு எந்த மாதிரி பேசணும், அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நம்மளை பற்றி என்ன மாதிரி விமர்சனங்கள் முன் வந்துச்சு, எந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும், எந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான அனலைசிஸ்க்கு அப்புறம் தான் தலைவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக திட்டமிட போகிறோம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூடில் தலைவரோட பேச்சு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்த்த அத்தனை பேரும் கவனிச்ச அத்தனை பேருக்கும் நிச்சயமாக அந்த உண்மை தெரியும். இப்படியே போயிட்டே இருக்காருங்க. மீடியாவை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாரு. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் சொல்லி இந்த கொள்கை எதிரி இந்த தேர்தலுக்கான அரசியல் கிடையாது, இந்த அரசியல் எதிரி தான் இந்த தேர்தலுக்கான அரசியல், நீ கொஞ்சம் ஓரம் இரு, நீ வா முதல்ல, உன்னைய முடிச்சு விட்டு உன்னுடைய பங்காளி இருக்கார்ல பிஜேபி, அவர் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மிக முக்கியமான அணுகுமுறையை தலைவர் விஜய் அவர்கள் கடைபிடிச்சாங்க. இப்படியே வராரு. ஒரு நல்ல கேண்டிடேட்டை போடணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக இருந்தார். கேண்டிடேட் அத்தனை பேருமே போட்டார். வாக்குறுதி அப்படிங்கிறது தன்னுடைய
தன்னுடைய கனவு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ஷன் பண்ணார். அதே மாதிரி ஒரு தரமான வாக்குறுதி நமக்கு கொடுத்தாரு. எலெக்ஷனை இப்போ சந்திக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக வந்து சுற்றுப்பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணார். எஸ்ஓபி காரணமாக தடை செய்யப்பட்டுச்சு. சரி, நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்ட்ரோல் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும் நினச்சாரு. அப்பையும் எதுவும் சரியாகலை. சில அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி, திமுக அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி சில காய்களை நகர்த்தினாங்க. நேரடியாக எல்லாரும் என்ன சொன்னாங்க, தடையை மீறு தலைவா, அதை உடத்தலைவா, இதை உடத்தலைவாலாம் சொன்னாங்க. அதெல்லாம் என்கிட்ட செல்லாதுங்க. நான் ஜனநாயகத்தை நம்புவேன், நான் நீதித்துறையை நம்புவேன், சட்டத்தை நம்புவேன். போய் உடனடியாக புகார் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் யாரை மாற்ற சொன்னாங்களோ அத்தனை பேரையும் மாற்றிட்டாங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக தகுந்த பாதுகாப்போட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். போன பிரச்சாரத்தில் சைக்கிள் ஓட்டினாரு. இந்த பிரச்சாரத்தில் அத்தனை மத கோவில்களுக்கும் தலைவர் விஜயர்கள் பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க. இஸ்லாமியரோட கோவிலுக்கும் தர்காக்கும் போயிருந்தாங்க, ஒரு பக்கம் கிறிஸ்டினோட சர்ச்சுக்கும் போயிருந்தாங்க, ஒரு பக்கம் இந்துக்களோட கோவிலுக்கும் போயிருந்தாங்க. எல்லா விதமான விஷயத்தையும் திருச்சியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் தலைவரோட அணுகுமுறையை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுகக்கு அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்பும் தாவை கட்ட இருக்கு. இதே மாதிரி நம்ம அணுகுமுறைகள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் காய் நகர்த்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரௌடாக நம்ம அத்தனை பேர்ட்டுமே தேர்தலில் போயிட்டு, நான் இன்னைக்கு வந்து தாவேக்காக்கு வந்து ஓட்டு கேட்டு வந்தேன். இன்னைக்கு ஓட்டு கேட்கும் போது தான் இந்த பேட்ச் ஒருத்தர், நம்ம சகோதரர் ஒருத்தர் கொடுத்தாரு. இந்த பேட்ச் என்னால் இப்போ ப்ரௌடாக உட்காந்து பேச முடியுதுன்னா தலைவரோட அணுகுமுறைகள் அத்தனையுமே ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே தன்னுடைய இலக்கு நோக்கி அவர் நகர்ந்து போகவே இல்லை. தான் எதுக்காண்டி அரசியல் கட்சி ஆரம்பித்தோம், தான் எதுக்காண்டி ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிற தெளிவு இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் எதை எப்போ விளையாடணும் அப்படிங்கிற விளையாட்டை தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக விளையாடுறதுனால தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் முதன்மை சக்தியாக அந்த அரசியல் களத்தில் இருக்குது. நம்மளை பார்த்து பயந்து திமுக சென்னைக்குன்னு தனியாக வாக்குறுதி வெளியிட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல, சென்னையை குறி வச்சு நம்ம வேலை பார்க்குறோம், அது அவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வரலாற்றில் 75 வருஷம் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயத்தை திமுக பண்ணியிருக்கு. சென்னைக்கு வாக்குறுதி போட்டிருக்காங்க. ஒரு பக்கம் துர்கா ஸ்டாலின் இருக்காங்கல்ல, அவங்க வில்லிவாக்கத்தில் போய் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திமுகவில் வந்து நடக்கவே நடக்காது. இந்த வாட்டி புதுசாக நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஒருத்த மனுஷன் சைலண்டாக சாயிச்சுட்டு அவ்வளோதான் காமன் கூலாக தேர்தலை சந்திக்கிற அந்த ப்ராசஸில் இருக்கார். இப்போ சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயத்தை என்னால் முடிஞ்ச வரவு எந்த அளவும் நோட்ஸ் இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சில பாயிண்ட்ஸ் நான் விட்டுருக்கலாம், ஆனால் நிறையா பாயிண்ட்ஸை நான் இங்கே சேர்த்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு, இப்போ நம்மளுடைய கட்சி நம்ம சரியாக நடத்திருக்கோமா, சரியாக நடத்தலையா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.